பேலன்ஸ் வந்து 14,25,018. இது வந்து ஆப்சன்ட், டெத்து, ஷிஃப்ட்டு, அதர் ரீசன்ஸ், டூப்ளிகேட் அந்த காரணங்களில் வெளியே எடுத்திருக்கு. ஸோ இன்னைக்கு டிராஃப்ட் ரோலில் வந்திருக்க ஃபைனல் ஓட்டர்ஸ் நம்பர்ஸ் ஃபார் சென்னை 25,79,676. அதே போல் போலிங் பூத் ப்ரேயர் டு எஸ்ஐஆர் வந்து 3,718 இருந்துச்சு. அது சப்சிக்வெண்ட்டாக 361 ஆட் பண்ணி இப்போ 4,079 போலிங் பூத்ஸ் இப்போ ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த மெயின் எஸ்ஐஆர் பர்பஸே வந்து ப்ரீவியஸ் ரோலில் உள்ள நேமையும் இந்த 27-10-25 ரோலையும் கம்பேர் பண்ணி ரெண்டுலுமே இருக்காங்களா பார்க்கறதா மெயின் பர்பஸ். அதில் பார்க்கும்போது ஒரு 2,37,619 அவங்களுக்கு மேப்பிங் இல்லை. தட் இஸ் கரண்ட் ரோலில் இருக்காங்க, ஆனால் ப்ரீவியஸ் ரோலில் அவங்க பேர் இல்லை. எலக்ட்ராவோ இல்லை ப்ரோஜனியாவோ அவங்க பேர் இல்லாததால் அவங்களுக்கு சம்மன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு கரண்ட் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு தான் அவங்க உள்ள இன்க்ளூட் பண்ண முடியும். அதர்வைஸ் ஆட்டோமேட்டிக்கலி பாக்கி சொன்ன 25,79,676 இன்க்ளூஷன் பண்ணியாச்சு. இது மட்டும் இல்லை, இன்னையிலிருந்து 18th ஜனவரி வரைக்கும் புதுசாக ஓட்டர்ஸ் சேர்க்கறதுக்கு படிவங்கள் ஃபார்ம் 6 விநியோகம் வந்து ஃபுல் ஸ்விங்கில் ஆரம்பிச்சிடுவோம். ஈவன் நாளைக்கு 2 days ஸ்பெஷல் கேம்ப்ஸ் ஆல் த போலிங் பூத்தில் கேம்ப் போட போகிறோம். டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்குயர்மெண்ட் நீடை வச்சு எவ்ரி வீக்கெண்டு இந்த கேம்ப் நடக்கும். தேவைன்னா கூடுதலாகவும் மேன் பவர் ப்ரொவைட் பண்ணி நாங்கள் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த ஃபார்ம் 6 விநியோகம் வந்து ஒரு 11 lakh ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து டு தி பிஎல்ஓஸ் அண்ட் தி போலிங் ஆஃபீஸர்ஸ்க்கு 11 lakhs கொடுத்துருக்கோம். பிரிண்டட் ஃபார்ம்ஸ் கொடுத்தாச்சு. ஃபார்ம் 6 இப்போ டெக்னிக்கலி என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எஸ்ஐஆரில் வந்து நீங்கள் இந்த டிராஃப்ட் ரோலில் பேர் வரலன்னு சொன்னால் உங்கள் பேர் போயிடுச்சு. ஸோ இந்த ஆப்சென்ட்டோ, ஷிஃப்ட்டோ, டெத்தோ, டூப்ளிகேட்டோ இந்த காரணத்து மூலமாக வெளியே அவங்க போயிட்டாங்க. பேசிக்கலி ஓட்டில் அவங்களுக்கு இப்போ பேர் இல்லை. ஆனால் இவங்க தொகுதி மாறி இருக்கலாம். ராயபுரத்துலேருந்து ஆர்கே நகர், அண்ணா நகர்லேருந்து விருகம்பாக்கம் சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஆனால் அப்போ அவங்க உள்ளே கொண்டு வர்றதுக்கு நம்ம படிவம் 6 மூலமாக தான் கொண்டு வர முடியும். இட்ஸ் கால் இன்க்ளூஷன் ஃபார்ம் 6. அகெயின் ஃபார்ம் 7 அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் இல்லை டெத்து ஓட்டர்ஸை மூவ் பண்ணணும்னா ஃபார்ம் 7 கொடுக்கலாம். ஃபார்ம் 8 ஷிஃப்டிங் அதுவும் இப்போ கொடுக்கலாம் எக்ஸிஸ்டிங் ஓட்டர்ஸ்க்கு. சேம் டைம் வந்து இப்போ பிஎல்ஓஸ் சப்போஸ் ஏதாவது ஒரு ஹியூமன் எரர் மூலமாக நான் இங்கே தான் இருந்தேன் ஆனால் என் பேரை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இஷ்யூஸும் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். அப்போது அந்த இஆர்ஓ அதை வெரிஃபை பண்ணி அவர் ரோலில் உள்ளே கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. லிஸ்ட் கொடுத்துறோம் உங்களுக்கு வச்சிருக்கேன். இருக்கு தொகுதி வைஸா இன்க்ளூஷன், தொகுதி வைஸா எக்ஸ்க்ளூட் ரெண்டுமே கொடுத்துறேன். எஸ் இப்போ கொடுத்துறேன், கையில் வச்சிருக்கேன். அப்படின்னு ஒன்றும் இல்லை. மினிமம் இப்போ ஃபைனல் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபைனல் லிஸ்ட் இன்னொரு லிஸ்ட் கொடுத்துறேன். இப்போ ஃபைனல் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஹார்பர் தான் லீஸ்ட் 1 lakh ஓட்டர்ஸ். தென் பெரம்பூர் ஹேஸ் ஹையஸ்ட் 2 lakh. இந்த ரேஞ்சிங் பிட்வீன் 1 lakh to 2 lakh இருக்கு. பட் இது என்னன்னா, இது வந்து ஃபார்ம் 6 வராதால இது வந்து இட்ஸ் டிராஃப்ட் ரோல் தான். இன்னும் உங்களுக்கு 1 month டைம் இருக்கு. நோட்டீஸ் டைம் வேற 10/2 வரைக்கும் இருக்கு. 17/2 தான் வந்து ஃபைனல் ஓட்டர்ஸ் வரப்போகுது. ஸோ அடுத்த 1.5 மாசத்துல உங்களுக்கு இன்க்ளூஷன் ஃப்ரெஷ்ஷாக உள்ள வரலாம். ஸோ டெஃபினட்டா வந்து ஒரு 8 to 10 lakh ஓட்டர்ஸ் மே கெட் ஆடட் by way of Form 6 also. இல்ல அவங்க எப்படின்னா, இப்போ ரோல்ல பேர் இருக்கு. 2005 ரிவிஷன் எஸ்ஐஆர் பண்ணும்போது எஸ்ஐஆர் வந்து இப்போ சென்னையில் பொறுத்த வரைக்கும் 2005ல பண்ணிருக்காங்க. 2005ல் உள்ள எஸ்ஐஆர் காப்பிக்கும் இந்த எஸ்ஐஆர் இந்த இப்போ பண்ணக்கூடிய ரோலை கம்பேர் பண்ணும்போது பேர் இல்லை. அவங்க வந்து இஷ்யூ கிடையாது. ஹவ் டு ஜஸ்ட் கிவ் சம் ரெக்கார்ட்ஸ், அவங்க அதை வாங்கி உள்ள இன்க்ளூட் பண்ணுங்க. ஆமா, இப்போ வந்து இந்த ஆப்சென்ட், ஷிஃப்ட், டெத் வந்து எல்லா இஆர் ஆஃபீஸ்லயும் எல்லா வார்டு ஒட்ட போறோம். வெப்சைட்லயும் பார்க்கலாம், வந்துடும். எஸ், ஜோனல் ஆஃபீஸ்ல இல்ல, இஆர் ஆஃபீஸ். இப்போ ஜோன் ஆஃபீஸ் டிஃபரெண்ட். இங்க எலெக்ஷன் பத்தி 16 இஆர் ஆஃபீஸ். இஆர் ஆஃபீஸ்லயும் இந்த அவைலபிள் இருக்கும். சிஇஓ வெப்சைட்ல அவைலபிள் இருக்கும், என் வெப்சைட்ல அவைலபிள் இருக்கும், இசிஏ சைட்ல அவைலபிள் இருக்கும். கான்ஸ்டியூன்சில போனா பூத் வரும், பூத்துக்குள்ள போனா ஏஎஸ்டி வரும். டெட் வந்து 1,56,565 156. இதை கொடுத்துட்றேன், ஃபுல்லாக கொடுத்துட்றேன். கையில் இருக்க கிட்ட தொகுதி வாரியா ஒரு சில தொகுதிகளில் 1 லட்சம் எல்லாமே இருக்கு, கொடுத்துட்றேன். ஒரு சில தொகுதிகளில் 1 லட்சம் வாக்காளர்கள் என்கிட்ட போயிருக்காங்க.
ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம கொடுத்துருவோம் டிஃப்ரென்ஸ் ஏன்னா எவ்வளோ மூவ் ஆயிருக்காங்க, எத்தனை பேரை மேப் பண்ண முடியல நம்மளால, எத்தனை பேர் வந்து இறந்துருக்காங்கிற உங்களுக்கு வந்து தொகுதி வரையா 1 லட்சம் வாக்காளர் இருக்கிறப்ப எத்தனை பேர் இறந்துருக்காங்கிற 2 லிஸ்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த லிஸ்ட் இல்லைம்மா, இல்லை நார்மல் இல்லை, உங்களுக்கு 2 லிஸ்ட் இல்லை ஓட்டர்ஸ் உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆன லிஸ்ட் சரி 2 லிஸ்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒன்று வந்து கான்ஸ்டியூன்சி வைஸாக டெத்து, ஷிஃப்ட்டு, ஆல்ரெடி என்ரோல்டு, டூப்ளிகேட்டு இருக்கு, இது நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று கான்ஸ்டியூன்சி வைஸா உள்ள வந்தவங்க ரெண்டுமே கொடுத்துட்றேன். போத் யூ கேன் நவ் கம்பேர். அதர்ஸ்ல சில பிளேஸ்ல வந்து அந்த மாதிரி ஒன்று அவங்கள வந்து ஓட்டர்ஸ் திரும்ப ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க, நாட் டேக்கிங் த ஃபார்ம், நாட் கிவிங் த ஃபார்ம் டு அஸ், அந்த மாதிரி இருக்கு. ஸ்மாலர் நம்பர்ஸ் தான் ஆக்சுவலாக 199 தான். ஸோ இந்த லிஸ்ட் என்ன கொடுத்துட்றேன், கான்ஸ்டியூன்சி வைஸ் இன்க்ளூடட். தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னை மாநகராட்சி அதிகமாக டெலிட் ஆகிருக்கு, அது உண்மையா சார்? தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னை மாநகராட்சியில தான் அதிகமான டெலிட் ஆயிருக்கு. அப்சல்யூட் நம்பர்ல ஜாஸ்தி நம்மளுக்கு தான் 14 lakhs. ஏன்னா இறந்தவங்க கம்மியா தான் இருக்காங்க, 1.5 லட்சம். ஷிஃப்ட் ஹெவியா இருக்கும்ல உங்களுக்கு. இப்போ நீங்க தொகுதி மாறி இருப்பாங்கல்ல, இங்க தான் இருப்பாங்க அவங்க. they will be here somewhere. இங்க இப்போ இந்த எஸ்ஐஆர் கவுன்சில் படி நீங்க ஷிஃப்ட் ஆனாலே ஓட்டு போயிடும். ஆள் இங்க தான் இருப்பாரு, அவரு மேபி இருக்கலாம். அவர் இப்போ ராயபுரத்துல இருந்திருப்பாரு, இப்போ பெரம்பூர்ல இருப்பாரு. பழைய ரோல்ல வந்து அவர் இந்த பிளேஸ் மாறின உடனே ஓட்டு வெளியே போயிடும். திரும்ப he has to come through form 6 மைக்ரேஷன் பிகாஸ் இன்மைக்ரேஷன் ஜாஸ்தி இருக்கு. செகண்ட் ஃபேஸ்ல எப்படி நீங்க பேலன்ஸ் பண்ண போறீங்க? ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொடுக்காம இருப்பாங்க, நியூ ஓட்டர்ஸ் உள்ள வராங்க. இப்போ இது வந்து சென்னை கார்பரேஷன் அஃபிஷியல்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்க? ஏன்னா ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஓட்டர்ஸ் என்ன போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. இல்லை அதை சொல்றேன், 2 ஆப்ஷன் இருக்கு. இப்போ வந்து நான் வந்து இங்கே தான் இருக்கேன், என்னை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னா he can always file objection. ER உள்ள கொண்டு வந்துருவார் எக்ஸிஸ்டிங் பர்சன். இல்லை தொகுதி மாறினது உண்மைதான், நானே மாறதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், நான் அங்கே தான் இருந்த பழைய லிஸ்ட்ல இப்போ நாங்கள் இல்லைன்னு சொன்னார்னா கரண்ட் கான்ஸ்டிடியூன்ஸ்ல ஒரு படிவம் 6 கொடுத்து உள்ள வந்துருவார். அரசியல் கட்சிகள் சொல்றாங்க, குறிப்பா பிஜேபியில இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த புது ஃபார்ம் வாங்கி சேரும்போது கூட நீ ஏற்கனவே பழைய இதுல இருந்தியான்னு கேட்டா ஆமான்னு சொன்னாங்கன்னா அது சேருவாங்களா இல்லையான்னு. ஃபார்ம் 6 காமன் ஃபார்ம் தான். ஃபார்ம் 6 டிக்ளரேஷன் ஐடி கொடுத்தா போதும், கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். 2002-2005 சேரப்போ பதிவான எல்லாருமே வாக்காளர் எல்லாருமே இப்போ வந்து வாக்காளர் புதுப்பிக்கப்பட்டாங்க. அதை என்ஷூர் பண்ணிருக்கோம் சார். இல்ல அப்படி இல்ல. 2005 இருக்கிறவங்க டெட்டா இருக்கலாம்ல. இப்போ அவங்க கம்பேர் பண்ணது வந்து 5லையும் இப்போ 25 அக்டோபர் ரோல்லையும் 5 ரோல்லையும் இருக்காங்களா பாக்குறதா மேப்பிங். அது பார்க்கும்போது இல்லாததான் 2 lakh 2.37 lakhs மேப்பிங் கிடைக்கல. அவங்க எல்லாமே வந்து முன்னாடி நடந்த எஸ்ஐஆர் இருக்காங்க, கடைசியா இருக்க ஓட்டர் லிஸ்ட்ல தான் இல்ல இப்போ இதுல இருக்கிறாங்க, ப்ரீவியஸ்ல இல்ல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.